This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோதிகா, குழந்தைகளின் பாக்கெட் மணி எல்லாம் எங்கே போகுது? லேட்டாக தெரிந்து கொண்ட சித்தப்பா. நடிகர் சூர்யா தான் நேற்று முதல் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். அவரது அகரம் ஃபவுண்டேஷன் குறித்து தகவல்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷனில் 15வது ஆண்டு விழா நேற்று, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி புறநகர் சென்னையில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்றது. இப்படி இருக்கும்போது அதில் கலந்து கொண்ட சூர்யாவின் தம்பியும் நடிகருமான கார்த்தி பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக சூர்யா ஜோதிகா தம்பதியினரின் குழந்தையான தியா மற்றும் தேவ் குறித்து பேசியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொண்டுள்ளது. அகரம் ஃபவுண்டேஷன் 15வது ஆண்டு விழாவில் சூர்யா பேசுகையில், அகரத்தை முதலில் தொடங்கும் போது எங்களிடம் எண்ணம் மட்டும்தான் இருந்தது, பணம் இல்லை. இதற்கு முன்னர் நாங்கள் மலைவாழ் மக்கள் படிக்கும் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து பார்த்து கொண்டோம். பள்ளி மாணவர்களுக்கு ஹீரோவா ஜீரோவா என்ற குறும்படமும் எடுத்தோம். அதில் விஜய், மாதவன், ஜோதிகா என 4வரும் நடித்தோம். அகரம் தொடங்கும் போது 100 குழந்தைகளின் கல்விக்கு உதவலாம் என முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் தேடினோம். ஆனால் 160 குழந்தைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது நண்பர்கள் பலரிடம் உதவி கேட்டு மாணவர்களுக்கு கல்வி கொடுத்தோம். இன்றைக்கு இந்த 15 ஆண்டுகளில் சுமார் 6000த்துக்கு அதிகமானோர் அகரம் மூலம் கல்வி பெற்றுள்ளார்கள் என்று பேசினார். அதேபோல் கார்த்தி பேசும்போது, அகரம் தொடங்கும் போது எங்களிடம் பணம் இல்லை. அப்பொழுது அண்ணி ஒன்று கூறினார்கள், நாம் என்ன எல்லாத்தையும் பணத்தை வைத்தா தொடங்கினோம், அன்பை கொண்டுதானே தொடங்கினோம், அன்பை கொண்டு தொடங்குவோம் என்று கூறினார். அண்ணி அன்னைக்கே அப்படி சொல்லவில்லை என்றால் இன்னைக்கு இது சாத்தியமா என்று தெரியாது. கொரோனா காலத்தில் பல மருத்துவமனைகளுக்கு உபகரணங்கள் இல்லை என்று எங்களின் அகரம் மாணவர்கள் மூலம் தகவல் தெரிந்தவுடன் நான் செய்கிறேன் என்று முன் வந்தவர் அண்ணி. எனக்கு அப்போதுதான் தெரியும் அகரத்தின் மாதம் 300 என்ற திட்டத்திற்கு தியாவும் தேவும் தங்களது பாக்கெட் மணியை கொடுத்து வருகிறார்கள் என்று. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அகரத்தில் பணம் மட்டுமல்ல, உங்களின் நேரமும் அன்பும் மிகவும் தேவைப்படுகிறது. எனவே அதை நீங்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அகரம் எங்களுடையது என்பதை காட்டிலும் அகரம் நம்முடையது என்று மாற வேண்டும் என்று பேசினார். அவரது இந்த பேச்சு, அதில் ஜோதிகா சூர்யா தம்பதியினரின் குழந்தைகளான தேவ் மற்றும் தியாவின் பாக்கெட் மணி அகரத்திற்கு நன்கொடையாக வழங்கப்படுகிறது என்பது தெரிந்து ரசிகர்கள் அவர்களை பாராட்டி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.